எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா? பழைய வருஷம் முடிஞ்சு புது வருஷம் பிறக்க போகுது. பழைய வருஷம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா தான் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அந்த கஷ்டம்லாம் அந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சுங்க. புது வருஷத்துல நம்ம உயிரோட இருக்கிற அவரோட கிருபைங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கடவுள் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க. என் குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலன்னு கவலைப்பட்டீங்கல்ல, இனிமேல் கவலையே படாதீங்க. உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட போகுது. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு ஆசீர்வாதமா உங்களை கதவை தட்ட போகுது. செவ்வாய் தோசம் புதங்குள தோசம் இந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. உங்க வீட்டுல கெட்டி வேலை சத்தம் கேட்க போகுது. பிள்ளை இல்லைன்னு அழுது இருந்தீங்கல்ல, இந்த வருஷத்துல உங்க வீட்டுல பிள்ளை அழுது சத்தம் கேட்க போகுது. இங்க வெக்கப்பட்ட இடமெல்லாம் தலை நிமிந்து நடக்க போறீங்க. வியாதி கஷ்டம் எல்லாம் இந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. உழைச்சு வட்டி கட்டின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த புது வருஷத்துல நீங்க ஊருக்கே கடன் கொடுக்க போறீங்க. பாட்டி நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. உங்க பாசம் உள்ள அப்பா உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வராருன்னு வைங்க. வீசின கையும் வெறுங்கையும் வருவாரு. இந்த கையிலையும் பண்டத்தோட வருவார்ல, அதே மாதிரி ஏசப்பா உங்க வீட்டுக்கு இந்த வருஷம் வர போறாரு. அவர் வரும்போது வீசின கையும் வெறுங்கையுமா வர மாட்டாரு. ரெண்டு கையிலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த புது வருஷம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷமா இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் பாட்டியோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர்.